பிரான்சில் கடந்த ஜனவரி நடுப்பகுதி முதல் நிலவி வந்த மிதமான வானிலை மாறி வார இறுதியில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருவ பகுதிகளில் இருந்து வீசும் குளிர்ந்த காற்றினால் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை திடீரென குறைய தொடங்கியுள்ளது. மார்ச் மாத சராசரி வெப்பநிலையை விட அடுத்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை 3 பாகை வரை குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை 0 பாகையாக பதிவாகும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமைக்குள் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிரான்சில் உறைபனி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே முன்கூட்டியே பூக்கத் தொடங்கியுள்ள தோட்டப் பயிர்கள் மற்றும் விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடும் என்று விவசாயிகள் கவலை வெளியிட்டனர். நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளில் பலத்த புயல் மற்றும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை மட்டும் சில இடங்களில் 80 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குளிர்ந்த காற்றும் மழையும் இணைவதால் மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு இருக்கும். சில உயரமான பகுதிகளில் 40 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பிரெஞ்சு வானிலை ஆய்வு மையம் வெள்ளிக்கிழமை முதல் கூடுதல் எச்சரிக்கைகளை விடுக்க திட்டமிட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.